அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு நடக்காது. வெஹிக்கிள் வந்து ரிட்டர்ன் வந்துட்டா, பந்தோபஸ்து போன வெஹிக்கிள் ரிட்டர்ன் வந்துட்டா. நல்லதுதான். பெண்கள் தான் ஓட்டுறது. மூணு வண்டியும் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டு அது எங்க ரிட்டர்ன் எப்படி வராங்க டைப் பண்ணிட்டு 100% நம்ம சப்டிவிஷன் வண்டி வந்து எங்கேயும் பிரச்சனை ஏற்பட்டா நம்ம தான் பொறுப்பு. நம்ம ஊர்ல அப்படி ஆம்பளை செய்யறாங்கன்னு சொல்ல முடியுமா? உண்மையா இல்ல, எனக்காண்டி சொல்லாதீங்க. உண்மைதான். அவன் ஒண்ணுமே செய்யல. அவன் ரோட்ல போயிருக்கான், அவ்வளவுதான். அதுவும் சரியான பாதையில போயிருக்கான், சரியான முறையில போயிருக்கான். அவன் அடிபட்டு கை கால் போயிருந்து உயிரிழப்பு ஏற்படுது. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம சாதாரணமா இந்த காக்கா புரியுது, அது மாதிரி தான் போறோம். அது வந்து என்னன்னா எங்களோட பின்பற்றது. ஏன் நடக்குது, சாலைகளை பயன்படுத்தணும். 2 லட்சம் கொடுத்து வண்டி வாங்கி கொடுக்கணும். பசங்களான்னு கேட்டான். லைசன்ஸ் வாங்க மாட்டான். லைசன்ஸ் வாங்குறதில்ல, அது மஸ்ட்டு. அதுக்கெல்லாம் செலவே கிடையாது. 2 லட்சம் கொடுத்து வாங்குறீங்க. லைசன்ஸு ஃப்ரீ தான். 1000 ரூபாய் 100 ரூபா 2000 ரூபா செலவாக பண்ணிக்கிறோம். அது வாங்குறதில்ல. அப்புறம் ஒரு விபத்து நடந்தாலும் கை கால் அடிபட்டுருச்சுன்னா இன்சூரன்ஸ் இருக்கு, அந்த எல்லாமே இருக்கு. அப்போ இன்சூரன்ஸ் இருந்தால் தான் தருவாங்க. அந்த இன்சூரன்ஸு பதிஞ்சு வைக்கிறதில்ல. முடிஞ்சிச்சுன்னா காலாவதி ஆகிடும். இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வருது. மொத்தம் ஒருத்தனை அடிபட்டுட்டா அவனுக்கு ரொம்ப கஷ்டம் தான். தொழிலில் உள்ளவங்களுக்கு கஷ்டம். அவ்வளோ இந்த காலத்தில் வைத்தியம் கை கால் உடைஞ்சிருச்சுன்னா எத்தனை லட்சம் ஆகுது. இவ்வளோ சிரமங்கள் இருக்குது. இதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த கேஸாக போடுறோம். இந்த டிடி கேஸ்லாம் எங்களை போட சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் கேஸு போட்டு எத்தனை பேர் தெரியுங்க. நீங்களாம் சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேர் திருந்துவாங்க. எக்ஸ்ட்ரா குடிச்சுட்டா வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லணும். உங்களுக்கு தான் கரெக்டு, பரவாயில்ல. ஆனால் அது நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம வீட்டு லெவலில் ஒவ்வொருத்தராக சரி பண்ணணும். அப்புறம் ஊரை சரி பண்ணணும். அப்போ தான் சரியாக இருக்கும். அதை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. இந்தியா லெவலில் முதல்ல இன்சூரன்ஸ் வாங்கிட்டு இந்த ஊரில் வாங்கிட்டாங்க. ஒரு கூட்டம் போடுறதுல யாராவது வண்டி ஓட்டணும். வயசானவங்க 60 வயசு 65 வயசு அவங்களால நம்ம போடுறது தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு மூத்த குடிமகன் ஆகிட்டாங்க. இன்னும் பசங்க இருக்காங்களா 18 வயசு முடிஞ்சவங்க, அதெல்லாம் வாங்க சொல்லுங்க. நம்ம தம்பி என்ன பண்ணுறீங்க? இந்த ஊரில் எத்தனை இளைஞர் இருக்காங்க? 70 பேர் போகிறாங்க. 70 பேர் லைசன்ஸ் வாங்கிட்டேன்னா பாதி பேருக்கு இருக்காது. அதுக்குலாம் வீட்டுக்கு ஒரு இருப்பாமா வாங்க வைக்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியது. இதெல்லாம் நம்மளும் அடிப்படையாக செய்யணுமா? அவன் வந்து நான் லைசன்ஸ் வாங்குறதுக்கு நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். 2.5 லட்சம் கொடுத்து வீட்டில் சண்டை போட்டு வண்டி கேட்குறானே. 1.5 லட்சமோ 1.5 லட்சமோ எவ்வளோ கஷ்டம் கேட்குறானா இல்லையா? நம்மளும் நிறையா வாங்கி கொடுத்துருக்காங்க. உடனே வாங்கி தீவுக்கு வாங்கி கொடுத்து வாங்கிக்கிறோம். சரி, இப்போ பெரிய பயிலாட்டம் வண்டி இல்லைன்னு வாங்குகிறோம். ஆனால் அதை முறைப்படி பயன்படுத்துகிறானா, முறைப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்குறோம். இதெல்லாம் எங்கிட்ட நிறையா விபத்துக்களை நாங்கள் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தா என்னடான்னு பார்த்தா அந்த விபத்துக்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட அறியாமை, முட்டாள்தனம், நம்மளோட அந்த தானங்கள் நிறையா நடக்குது. அதெல்லாம் நடக்கவே கூடாத விபத்தாக இருக்குது. ஆனால் நடக்குது. திடீர்னு ஒன்றும் இல்லை, ஒரு புயல் வந்துருக்கு. இது வந்து நம்ம கையில் இல்லை, அது இயற்கை செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி விபத்தை வந்து